கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக தேவன் அருளும் வசனம் ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். This is what the Lord says, you will see neither wind nor rain, yet this valley will be filled with water, and you, your cattle and your other animals will drink. Amen. இந்த மாத வாக்குத்தத்தம் விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு வலிமையான அடித்தளம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இந்த பகுதியில் 3 ராஜாக்கள், அதாவது இஸ்ரவேல், யூதா, ஏதோம் ராஜாக்கள் மோவாபுக்கு எதிராக போர் செய்ய செல்லும்போது 7 நாட்கள் பயணித்த பின் தண்ணீர் இல்லாமல் மிக கடினமான நிலை வந்தது. அவர்கள் முழுமையாக மனித சக்தி முடிந்த இடத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தேவன் எலிசா மூலம் பேசுகிறார். இங்கு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், மனிதன் முடிந்த இடமே தேவன் ஆரம்பிக்கும் இடம். தேவன் எலிசா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு அதிசயமான வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். மழை தெரியாது, காற்று தெரியாது, ஆனாலும் தண்ணீர் வரும். இதன் ஆழமான அர்த்தம், தேவன் செயல்படும் போது அது மனித அறிவுக்கும் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். நாம் பார்க்கும் அடையாளங்கள் இல்லாத போதும் தேவன் செயல்படுகிறார். தேவன் இயற்கை விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. காற்றையும் காணமாட்டீர்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். மனித அடையாளங்கள் இல்லாத நிலை. பொதுவாக தண்ணீர் வர வேண்டும் என்றால் காற்று வரும், மேகம் வரும், மழை வரும். ஆனால் இங்கே தேவன் சொல்வது, அந்த இயற்கை அடையாளங்கள் ஒன்றும் இருக்காது என்று. தேவன் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு உட்பட்டவர் அல்ல. நாம் எதிர்பார்க்கும் வழி இல்லாமல் அவர் செய்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்வதை ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் பள்ளத்தாக்கு நிரம்பும். இது உறுதியான வாக்குத்தத்தம். ஆனாலும் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை. சூழ்நிலை எதிர்மறை, வாய்ப்பு இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் செய்வேன் என்று. தேவனுடைய வாக்குத்தத்தம் சூழ்நிலைக்கு அடிமை அல்ல. அவர் சொன்னால் அப்படியே அது நடக்கும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நீங்களும் உங்கள் மிருகங்களும் குடிப்பீர்கள் என்று சொல்லியிருப்பது முழுமையான பரிபூரணம். தேவன் வெறும் தண்ணீர் கொடுக்கவில்லை, போதுமான அளவு கொடுக்கிறார். எல்லாருக்கும் போதுமானது. தேவன் அரை ஆசீர்வாதம் தரமாட்டார், அவர் நிறைவாக நிரப்புகிறவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர், இல்லைங்களா? இந்த வாக்குத்தத்தத்தில் மறைந்துள்ள ஒரு முக்கிய சத்தியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில்
இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இதன் பொருள், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் மனிதன் விசுவாச செயலையும் செய்ய வேண்டும். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் தண்ணீர் வரும். அதை சேர்க்க வாய்க்கால்கள் வெட்ட வேண்டும் அல்லவா? வாய்க்கால்கள் இல்லை என்றால் வந்த தண்ணீர் வீணே வழிந்து ஓடிவிடும் அல்லவா? ஆக தேவனுடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் என்று யாக்கோபும் நமக்கு அறிவுறுத்துவதை யாக்கோபு 2:17 வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் வறட்சி இருக்கலாம். பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், ஆன்மீகம் என்று பல பகுதிகளில் வறட்சி இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் தேவன் வாக்களிக்கிறார், நான் நிரப்புவேன் என்று. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அடையாளங்கள் இல்லாத போது கூட காத்திருக்க வேண்டும். பதில் தெரியவில்லை, மாற்றமில்லை என்று கலங்குகிறீர்களா? அதுவே தேவன் செயல்படும் நேரமாக இருக்கலாம். அதனால் நாம் விசுவாசத்தோடு தயாராக வேண்டும். பள்ளத்தாக்குகளில் வாய்க்கால்கள் வெட்டுவது போல நாமும் அனுதினமும் பொறுமையோடு அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்தோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். இறுதியாக எலிசா கூறுவதை கவனியுங்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எஸ், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய வாக்குத்தத்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: தேவன் அமைதியாக செயல்படுகிறார். நாம் பார்க்கவில்லை என்றால் கூட அவர் வேலை செய்கிறார். விசுவாசம் அடையாளங்களை கடந்து இருக்க வேண்டும். மழை இல்லை என்றாலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவன் அதிசயமான வழியில் ஆசீர்வதிப்பார். நாம் எதிர்பார்க்காத வழியில் உதவி வரும். தேவன் நம்முடைய தேவையை அறிவார். அவர் சரியான நேரத்தில் நிரப்புகிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Today's promissory verse teaches us that God can bless us even without visible signs. There may be no wind or rain, yet God can fill our valleys. This verse reminds us to trust God beyond what we see. Faith is believing even when there is no evidence. God works in unseen ways and provides at the right time. God works beyond natural processes. Faith must go beyond what we see. Obedience prepares us for miracles. When there are no signs, trust God more. God fills prepared hearts, not empty expectations alone. அடையாளம் இல்லாத நேரம் தேவன் செயல்படும் நேரம். வறண்ட பள்ளத்தாக்கு நிரம்ப போகும் இடம். இந்த மே மாதம் மழை இல்லாமல் வரும் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த 4 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இதோ இந்த 5வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் காற்றும் மழையும் இல்லாதது போல் தோன்றும் நேரங்களில் கூட நீர் எங்களை மறந்து விடாமல் எங்களுக்கு தேவையானதை தரப்போகிறீர் என்பதை பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வறண்ட பள்ளத்தாக்குகளை நீர் நிரப்பும் தேவன் என்பதை நாங்கள் காணாத போதும் நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் இருதயங்களில் குழிகளை தூண்டும் ஆயத்த மனதை தாரும். உமது வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு நிலைத்திருக்க
கிருபை தாரும். இந்த மே மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதமான நிரப்புதலை நாங்கள் அனுபவிக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. God bless you all. Have a blessed month.